நான் வீட்ல என்ன சொல்றதுன்னு தாம்மா யோசிக்கிறேன். உன்னை ஹாஸ்பிட்டல் வர சொன்னாலே வாசுகி 100 கேள்வி கேட்பா. அவளை எப்படி சமாளிச்சு உன்னை அனுப்பி வைக்கிறதுன்னு தான் தெரியல. வினய் வேற இருக்கான். வாசுகி சம்மதிச்சாலும் வினய் 50 கிராஸ் கொஸ்டின் கேட்பாமா. உங்க பையன் கிட்ட என்ன சொல்ல போறீங்க? சொல்றேன், நீ வா வா வாமா. மித்ரா, நான் பாத்துக்கிறேன், நீ வா. ஓ ஏய், வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு? என்ன பாத்து 2 பேருமே சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் எப்படி ஈவினிங் ஆயிடும்னு நினைச்சேன். மித்ரா, வந்துட்டியா? நீ இல்லாம வீடே வீடு மாதிரி இல்லம்மா. ஏமா, இதே பிட்ட தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்கிட்டயே சொன்னேன். வினய், நீ இல்லாம வீடு வீடு மாதிரி இல்லன்னு. இப்போ அதே பிட்ட மித்ரா கிட்டேயுமா? சும்மா இருடா. எனக்கு நீயும் ஒண்ணுதான், மித்ராவும் ஒண்ணுதான். மித்ரா, நீ டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா, இவ பெரிய கலெக்டர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா. இவங்க உபசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, என்னால இதெல்லாம் தாங்க முடியல. அம்மா, என்ன நீங்க 2 பேரும் ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? எதுவும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க, என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மித்ரா ஒரு 4 நாள் வெளியூர் போறா. நான் 4 நாளா? ஏய் மித்ரா, 4 நாள் எங்க போற நீ? என்னங்க சொல்றீங்க? அவ எங்க போறா? எனக்கு புரியல. நாளைக்கு டெல்லியில ஆல் இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் இன்விடேஷன் வந்திருந்தது. நான் தான் வினய்க்கு உடம்பு சரியில்லாம போன இன்ஸ்டன்ட்ல அத மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போ மித்ரா டெல்லிக்கு போக போறாளா மாமா? ஆமா, இப்பவே கிளம்பணும். ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுமா. எங்க என்ன விளையாடுறீங்களா? இப்படி திடீர்னு முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. ஏன், இதுல என்ன இருக்குமா? மீட்டிங்னா நீங்க போக வேண்டியதானே? சின்ன பொண்ணு அவ்வளவு தூரம் போக சொல்றீங்க? வாசுகி, நீ எந்த காலத்துல இருக்க? இப்ப பொண்ணுங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மித்ரா படிச்சிருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கா. நாளைக்கு எனக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நான் மித்ரா கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். இன்னும் என்னமோ சின்ன பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம மித்ரா ஒன்னும் தனியாலாம் போகல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டீமே போகுது. நம்ம ராகவேந்திரா இருக்கார்ல, அவரும் அங்கதான் போறாரு. கூட மித்ராவும் போறா. அவ்வளவுதான். பா, அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. அதுக்குன்னு இப்போ திடீர்னு வந்து 4 நாள் டெல்லி போறேன்னு சொன்னா எப்படிப்பா? வினய், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? சர்வீஸ்னா அப்படிதான்டா இருக்கும். நான் எத்தனை நாள் திடீர்னு இப்படி கிளம்பி போயிருக்கேன்னு உங்க அம்மா கிட்ட கேளு. சரி, அப்படி அனுப்புறதா இருந்தா வினயும் கூட போகட்டும். அம்மா, 2 பேராலுமே போக முடியாதுமா. அப்பா, ஆக்சுவலா நானும் மித்ராவும் ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ப்பா. 4 days மணாலி போலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம்.
ஹனிமூனா சொல்லவே இல்ல. சித்தி நேற்று நைட்டு தான் டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. சரி ஓகே, காலையில் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலான்னு இருந்தேன். ராம்கி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டெல்லிக்கெல்லாம் நீங்களே போயிட்டு வந்துருங்க. மித்ரா வேணா நான் நெக்ஸ்ட் டைம் அனுப்பி வைக்கிறேன். வினய், உனக்கு புரியல. நாளைக்கு எனக்கு 2 இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குடா. அதுக்கப்புறம் உன் கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண சில டாக்டர்ஸ் கிட்ட மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் டெல்லி போக முடியுமா? அது மட்டும் இல்லாம உன் ஹெல்த் கண்டிஷன்ல நீ லாங் டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க். நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன்டா. அதனால நீ தயவு செஞ்சு இந்த மணாலிக்கு போற பிளானை கேன்சல் பண்றா. மித்ரா வந்ததுக்கு அப்புறம் ஊட்டி, வால்பாறை இந்த மாதிரி பக்கத்துல போயிட்டு வா. வினய், அவர் எப்பவோ முடிவு பண்ணிட்டாரு. இனி நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. மித்ரா, உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? பத்திரமா போயிட்டு வந்துருவியா? அவ என்ன காட்டுக்குள்ள புலி பிடிக்கவா போறா? ஓவரா பண்ணாத வாசுகி. நான் தனியா போயிட்டு வந்துடுறேம்மா. மா, உனக்கு தெரியாதுமா, மித்ரா அந்த டாக்டர் சொன்னான்னு வச்சுக்கோயேன், புலி பிடிக்கிறது காட்டுக்குள்ள போனாலும் போயிட்டு வந்துருவா. மித்ரா, டைம் ஆகுது பாரு. நீ போய் ரெடியாக போ. நான் காரை வர சொல்றேன். மித்ரா, சொல்லுங்க. மித்ரா, என்ன பாரு, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? டாக்டர் உங்க முன்னாடி தானே சொன்னாரு. அவர் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லு, போய் தான் ஆகணுமா? எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் போய் தான் ஆகணும்னு உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் வினய்? ஏய் மித்ரா, இப்ப எதுக்கு நீ அழுகுற? இப்ப என்னாச்சு? எனக்கு மட்டும் என்ன இப்படி திடீர்னு கிளம்பி போகணும்னு ஆசையா? போக வேண்டிய சூழ்நிலை. என்ன என்ன செய்ய சொல்றீங்க? வேற வழி இல்ல. அப்போ மணல் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவா. அதான் டாக்டர் சொன்னார்ல, நீங்க லாங் டிராவல் பண்ண கூடாது, சேஃப் இல்லன்னு. நெக்ஸ்ட் டைம் வேணா நம்ம வேற எங்கேயாவது போலாம். மித்ரா, நீ இல்லாத நேரத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ, ஏன் வினய் இப்படிலாம் பேசுறீங்க? நான் அங்க போய் நிம்மதி இல்லாம இருக்கணுமா? இதெல்லாம் வேணும்னே நீங்க எனக்கு கில்ட் ஆகணும் தானே பேசுறீங்க? சரிப்பா, நான் ஒன்னும் பேசல, நீ கிளம்பு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மலேசியால சந்திரன் இருக்கான். நாளைக்கு அவன் ஊருக்கு வரான். வாமச்சான், நல்ல ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு வரலாம்னு சொன்னான். நான் தான் என் புது பொண்டாட்டி கோச்சிப்பா, நீ போயிட்டு வாப்பான்னு சொன்னேன். ஆனா நீ பாரு, இப்ப ஜாலியா டெல்லிக்கு போற. ஜாலியா போறேனா? எப்படியோ நீ போறல. வினய், நான் போய் தான் ஆகணும். அது முடிவாய் போச்சு. இப்போ உங்களுக்கு கவலையா இருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்டு கூட ட்ரிப் போங்க. யாரு வேணாந்தாங்க? ஓ, நீ இருந்தா நானும் இருக்கணும், நீ போனா நானும் போயிடணுமா? சரி, போகாதீங்க, வீட்லயே இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? மித்ரா, I miss you.
எனக்கு உங்களை விட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா போய் தான் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ச்சே, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம மணாலிக்கு போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அந்த பிளான் கேன்சல் ஆனது தான் கடுப்பா இருக்கு. நான் வந்த உடனே கண்டிப்பா நம்ம வேற எங்கேயாவது போலாம். நீங்க இப்போதைக்கு உங்க மலேசியா ஃப்ரெண்டு கூட போயிட்டு நான் வந்த உடனே வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? ம், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு சமத்தா இருக்கணும். ம். தனியாவும் எங்கேயும் போக கூடாது. அப்போ நீ போக தான் போறியா? என்ன வினய், சின்ன பையன் மாதிரி பண்றீங்க? வினய், டைம் ஆச்சு, வாப்பா. சரி வாங்க, டைம் ஆச்சு, கீழே போலாம். போலாம். ம். இரு, நான் எடுத்துக்கிறேன். வாமா, கிளம்பிட்டியா? மித்ரா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேம்மா. சரி, சாப்பிட்டு கிளம்புறியாமா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம், பசிக்கல. நான் வழியில சாப்பிட்டுக்கிறேன். இப்படி திடுதிப்புன்னு யோசிக்க கூட நேரம் இல்லாம அனுப்பி வைக்கிறாரே இந்த டாக்டர். அதெல்லாம் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி மித்ரா, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, நீ கிளம்பு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு பாரு, மத்ததெல்லாம் வந்து பேசிக்கலாம். போயிட்டு வரேன். ம், சரி, போயிட்டு வா, போயிட்டு வா. பாய். வினய், அவ கிளம்புற நேரத்துல இப்படி பண்ணா எப்படிடா? சந்தோஷமா வழி அனுப்புடா. சந்தோஷமா தான் சொல்றேன், போயிட்டு வா. இந்த ட்ரிப் உன் வாழ்க்கையில புது சாப்டர் ஓபன் பண்ணி வைக்கிட்டோம். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீ நிம்மதியா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சரி, நான் வரேம்மா. போயிட்டு வாமா. போய் ரீச் ஆனதும் எங்களுக்கு கால் பண்ணு. பத்திரமா இரு. தனியா எங்கேயும் வெளியில போகாத. கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன? ம், சரிம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டு வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே, ம். வா. போலாம். போயிட்டு வரேன். சரி. என்ன இது? கெட்ட கெட்ட கனவா வந்து தொலைக்குது. ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்காருன்னு போய் சொன்னதுக்காக இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரியா கனவு வரும்? ஐயோ சாமி, இந்த கனவு மட்டும் பழிச்சிட கூடாது. என் கழுத்துல கிடக்கிற தாலிக்கு
எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது சாமி. என்னங்க என்னங்க தூங்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல உமா. நானும் எவ்வளவு நேரம் தான் வராத தூக்கத்தோட மல்லு கட்டிட்டு இருக்கிறது. சரி, நீ தூங்கலையா? எனக்கும் தாங்க தூக்கம் வரல. நான் எந்திரிச்சு வெளியே வந்தப்போ நல்லா தானே தூங்கிட்டு இருந்த. என்ன உமா, கனவு எதுவும் கட்டியா? ஆமாங்க, ஒரு கெட்ட கனவு வந்து தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு. என்ன, ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல படுத்திருக்கனா இல்ல செத்து போற மாதிரி எதுவும் கனவு வந்துச்சா? ஏங்க ஏன் இப்படி அபசகுணமாலாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல கனவுதான். நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் கனவுல என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ நினைக்கிற மாதிரி அந்த கனவெல்லாம் பலிக்காது. நீ பயப்படாம இரு. ஆமா, நாங்க பயப்படாம இருக்கோம். மித்ராவை ஊருக்கு வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல கிடக்குறீங்கன்னு தான் சொல்லணுமா? பாருங்க, அதையே நினைச்சு நினைச்சு எனக்கு எந்த மாதிரி கனவெல்லாம் வருதுன்னு. உன்னை யாரு அதையே நினைச்சிட்டு இருக்க சொன்னது? உன் மகளை உடனே ஊருக்கு வர வைக்கணும்னா இப்படிதான் ஏடா கூடமா ஏதாவது பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை விட்டுட்டு நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, நீ கிளம்பி வாமான்னு சொன்னா உடனே மித்ரா கிளம்பி வந்துருவாளா? அவன் இந்த ஊரை விட்டு சென்னைக்கு போனதே குணாலங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கத்தான். அந்த பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் ஊருக்கு வந்து கொடுக்க கூட நேரம் இல்லாம பேங்க் அக்கவுண்ட்ல தான் போட்டு விடுறா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, வாமா அண்ணா வந்துருவாளா? அதான் இப்படி சொல்ல சொன்ன. இப்ப பார்த்தல, மித்ரா பஸ் ஏறி வந்துட்டு இருக்கு. காலையில கரெக்ட் டைமுக்கு வந்து நிக்கும் பாரு. என்னமோங்க, ஆனா நீங்க இப்படி போய் சொன்னது என் மனசுக்கு சரியா தோணல. பாவம் புள்ள என்ன நினைச்சு வந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு பொட்டு தூக்கம் இல்லாம காலையில வந்து நிக்க போறான். பேசாம அவளை நீங்க உண்மையை சொல்லியே வர வச்சிருக்கலாம். ஆமாமா, உண்மையை சொல்லியிருந்தா அப்படியே உன் பொண்ணு ஓடி வந்து நின்னு இருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது பொண்ணு வீட்டுல இருந்தாதான் மரியாதை. அதை விட்டுட்டு பொண்ணு வெளியூர்ல இருக்கா, இந்தாங்க போட்டோல பொண்ணு பாருங்கன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? உன்னாலும் ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டா பிரச்சனை ஒழிஞ்சுதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ நான் சொன்னதை பெருசா மூட்டை கட்டிட்டு வந்திருக்க. உமா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா இப்படி ஒரு சம்பந்தம் நம்மளுக்கு அமையுமா? மாப்பிள்ள வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. தூரத்து சொந்தனாலும் பூர்வீகம் நம்ம பக்கத்து ஊரு. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அவங்களா வந்து பொண்ணு கேட்கும் போது தட்டி கழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? மித்ரா என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்டிட்டு இருக்க முடியாதுமா. கடனை முழுசா அடைச்சு முடிக்கிற வரைக்கும் வயசுக்கு வந்த பொண்ண ஊர் பேர் தெரியாத இடத்துல விட்டு வச்சா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியாமையா இருக்கு. ஆனா விடிஞ்ச உடனே மித்ரா வந்து நிப்பா. அவகிட்ட நாம என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? உமா, மித்ரா நம்ம பொண்ணு. நிலைமை எடுத்து சொன்னா மித்ராவால புரிஞ்சுக்க முடியும். அவ என்ன சின்ன பொண்ணா? அதையே அவ உங்ககிட்ட திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சின்ன பொண்ணா? இப்படி போய் சொல்லி என்ன வர வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனான்னு கேட்டா அவகிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க வைக்கிறதே பெரிய பிரச்சனை. இதுல அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வேற போய் சொல்லி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சொல்லி அவளுக்கு புரிய வைக்க போறோன்னே தெரியலையே. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். மித்ரா கிட்ட எப்படி பேசி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம போய் தூங்கு போ. ஆமா, நான் எது சொன்னாலும் இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுங்க. விடிஞ்சதும் மித்ரா வீட்ல வந்து நிப்பா. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத நானும் பாக்குறேனே.
அம்மா கிட்ட மித்ராவை சமாதானப்படுத்துறது என் வேலைன்னு ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. பிள்ளைக்கு என் மேலதான் தனி பாசம் வேற. இந்நேரம் தவிச்சு போய் வந்துட்டு இருக்கும். பாவம். மித்ரா வீட்டுக்கு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே எல்லா உண்மையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதா நல்லது. என் மகன் என்ன மன்னிக்க மாட்டாளா என்ன?